லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 25/4/2024 ஒரு காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 519 ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதை பார்த்து நீங்கள் நம்பரை கரெக்டாக கெஸ்ஸிங்கை எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டுடே ரிசல்ட் அண்ட் ரிவீலையும் பார்த்துடலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பட்டன் அமுக்குனீங்கன்னா அது டேரெக்டாக உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை கேட்ட உடனே உங்களோட யூபி ஐடி அல்லது 16 ஏடிஎம் நம்பர், ஏடிஎம் கார்டு மேலே உள்ள நம்பர் 16 நம்பரை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 16 நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி ஜாயின் பண்ண முடியாதவங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை போட்டுருங்க. நம்ம என்னன்னு பார்த்து உங்களுக்கு இது பண்ணலாம், ரிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங் டுடே பார்க்கறதுக்கு முன்னாடி 50-50 லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். அதாவது ரிசல்ட் ரிவீல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 5, பி போர்டு 5, சி போர்டு 2, 5-5-2. இது ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னிங் தான் நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா. இன்னைக்கு அதனால தான் மெம்பர்ஷிப்பை வந்து ஓப்பனாக பப்ளிக்காக பார்க்குற மாதிரி போட்டிருந்தோம். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் வீக்லி 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை போடுவோம். எதனாலனா யார்கிட்டையும் காசு கொடுத்து வெளியில் கெஸ்ஸிங் வாங்குறேன்ற பேரில் ஏமாந்துடக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் நம்மளால் முடிஞ்சது. வாங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இந்த லைக்கை போட்டுட்டு பேசலாம். வாங்க டுடே ரிசல்ட் அண்ட் ரிவ்யூவில் பார்த்துடலாம். ஏ போர்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏ போர்டு எப்பயும் போல் 5 பாஸு, சி போர்டு 2 பாஸு, பி போர்டில் 5க்கு பதில் என்ன வச்சுருந்தோம், நம்ம வச்சுருந்த நம்பர் 9 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருந்துச்சு. பட் ஆனால் 9 வரல. 2 நாளாக 26 அடித்த மாதிரி டுடே ஒரு டபுள்ஸோ வச்சு ஒரு சூப்பரான ஃபைனல் அவுட்புட்டை கொடுத்துட்டான். டுடே நம்ம மெம்பர்ஷிப்பில் எடுத்த ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாங்க மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். எப்பயும் போல் ஆல் போர்டு வந்து வீடியோவில் 2 பாஸு எப்பயும் போல். வாங்க மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை ரிசல்ட் ரிவீல் பண்ணிடலாம். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் அதாவது 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்ம கொடுத்த ஒரு நம்பர் 5-2 இதில் சம்மந்தப்பட்டிருந்துச்சு. 3 டிஜிட் பாக்ஸ் கொஞ்சம் மிஸ்ஸு. ஏபிஎஸ்சிபிசியில் வந்து ஏபி பாஸு, ஏபி 55. ஏபி வந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னர் ஏபி வந்து. அடுத்து ஆல் போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிசியில் வந்து 5 வச்சுருந்தோம். 5 வச்சனால ஏ போர்டு அண்டு பி போர்டு 5 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். இதை வந்து நம்ம வந்து ஓப்பனாகவே போட்டிருந்தோம். இந்த வீடியோ மெம்பர்ஷிப்னு பார்க்குற மாதிரி தெரியாமல் ஓப்பனாகவே நம்ம போட்டிருந்தோம். அதாவது ஏபி 55 வச்சுருந்தோம், ஆல் போர்டு 5 வச்சுருந்தோம். 3 நம்பரில் 2 நம்பர் எப்பயுமே பாஸ் ஆகும் நம்ம ஆல் போர்டு. அதனால் பார்த்து கவனமாக நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கை டுடே நம்ம பார்த்துருவோம். வாங்க ஃபஸ்ட்டு ஏ போர்டு 5. இந்த ஏ போர்டு 5 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 தாங்க. ஃபஸ்ட்டு இறங்குவதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தாங்க. 2 வந்து ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர். அதுக்கு அடுத்தப்பல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4. அதாவது 2 இல்லைன்னா 4 அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தாங்க. அதாவது 247 ஏ போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 247 இதுதான் இறங்குறதுக்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு நம்பர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டு கெஸ்ஸிங்கிறப்ப பி போர்டும் சேம் தான், சேம் டிட்டோ தான். அதே 5 தான். அதே 5 வந்தனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 6ங்க. இந்த வட்டம் பி போர்டில் 6க்கு தாறுமாற வாய்ப்பு இருக்குது. பி போர்டு 6 வைக்கவே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். பட் ஆனால் கண்டினியூஸாக வச்சு வேற லெவலில் மிரட்டுறான். நாளைக்குமே பி போர்டு 6க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து ஒரு நம்பர் பி போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 தாங்க. 8க்கு அடுத்தாப்புல பி போர்டு வரக்கூடிய ஒரு நம்பர் மறுபடியும் 5 வர்றதுக்கான வாய்ப்புமே நிறையவே
சான்சஸ் இருக்கு. பி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6, 8 இல்லாத பட்சத்துக்கு 5 இதுதான் இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கேரளா லாட்டரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். அதனால கவனமா ப்ளே பண்ணுங்க. பார்க்க போறது ஏ போர்டு பார்த்துட்டீங்க, பி போர்டு பார்த்துட்டீங்க. எல்லாத்துலயும் ஒரு நம்பர் எடுத்து உங்களுடைய 3 டிஜிட் பாக்ஸ் கிசிங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க சி போர்டு 2 வச்சு ஒரு ஹைலைட்டா இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 8 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலா இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 7. 7க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 4 தாங்க. அதாவது சி போர்டு 2 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 8 இல்லைன்னா 7 இல்லைன்னா 4. இதுதான் இறங்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புள்ள ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான். அதாவது சி போர்டு 2 வச்சு இறங்குறதுக்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இல்லை இருக்கிற ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி. 5 வச்சு வாய்ப்பு இருக்கக்கூடிய இருப்பதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஏபின்னு பார்த்துக்கிட்டாலே 18. ஃபர்ஸ்ட் ஒரு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 18 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 70. அதாவது ஏபி 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 1870. இதுதான் அதிகபட்சமாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர். ஏபியை வச்சு அதிகபட்சமாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பிசி. பிசி 52. பிசி 52 வச்சு ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 95. அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலா இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 89. அதாவது பிசியை வச்சு ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 9589. இதுதான் பிசியில நம்ம டுடே காருண்யா பிளஸ் லாட்டரி கெஸிங்க்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களை. பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. நீங்க என்ன ப்ளே பண்ண போறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்க. இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஏசி. ஏசிக்கு உண்டான ஒரு சில கெஸிங் மிக முக்கியமான கெஸிங். ஏசி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுவும் 52 தான் நண்பர்களே. 52 கவனமா ப்ளே பண்ணுங்க. 52 வச்சு அடுத்து வரப்போற ஒரு வாய்ப்புள்ள ஒரு நம்பர் அப்படின்னா 78. ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78. அதுக்கடுத்து ஹைலைட்டா உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தா 24. 78 ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னா ஏசிக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் 78 இல்லைன்னா 24. இதுதான் வர்றதுக்கு வாய்ப்புல அதிகபட்சமா இறங்கக்கூடிய ஒரு நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். எல்லாமே கவனமா சேஃபா ப்ளே பண்ணுங்க. நீங்க என்ன ப்ளே பண்ண போறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஏபிஎஸ்சி பிசி பார்த்துக்கிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ஆல் போர்டு தான். ஆல் போர்டு தான் நம்ம சேனல்லே ஸ்பெஷலான ஒரு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு தான். எந்த சேனலும் தர முடியாத ஒரு கெஸிங்கை கொடுத்து அதுல சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை ஃப்ரீயாவே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபருக்காக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம காருண்யா பிளஸ் லாட்டரி கெஸிங்ல ஆல் போர்டு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னா அது 2. அதுக்கு அடுத்து ஒன் நம்பர்னா 8. லாஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே கமெண்ட் பண்ணிருங்க. 1 அல்லது 4 வந்து நான் சப்பா வைக்கிறேன். அதை பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. அதாவது 4 ஏன்னா 4 நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து ஒரு சப்பு. உங்க கெஸிங்கோட இந்த 4 மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? 281 இதுதான் நம்ம கெஸிங். 4 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பட் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இந்த நம்பர் தான். ஏன்னா இந்த ஒரு 4ஐயும் வச்சு 3 டிஜிட் பாக்ஸை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க.
அதுக்கும் வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. இப்போ வாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸு அது நீங்கள் பாக்ஸாக ப்ளே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவலாக கூட ப்ளே பண்ணலாம். அது உங்களுடைய விஷ். 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தவரை என்னோட 2 கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். 2 1 7 ஃபர்ஸ்ட் ஒன் 3 டிஜிட் பாக்ஸ். அடுத்து ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 1 3 8. அடுத்து ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான் 2 1 2 1 7 1 3 8. இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான். இப்போ எல்லா கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங், வேற என்ன கெஸ்ஸிங் தேவைப்படுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்லி என்டர்டைன்மெண்ட் ஃபார் வீடியோஸ் ஒன்லி. கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.